ஆன்லைன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஒரு சவுண்ட் பார். அந்த சவுண்ட் பார் வந்து ஜிப்ரானிக்ஸ் ஜூக் பாக்ஸ் 9900 அந்த மாடல் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? ஆன்லைன் கூடையில இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணும்போது ஷோரூமுக்கு தான் டெலிவரி ஆயிருந்துச்சு. ஷோரூம்ல இருந்த பசங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த அன்பாக்சிங்கை ஃபுல்லா பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்கான அதோட சவுண்ட் எஃபெக்ட், அதோட விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா சொல்றேன். முப்பத்தி ரெண்டாயிரம் ஆமா, பெரிய இது வாங்கி விட்டாரு. இதுல போட்டா எடுத்து இது பண்றீங்க நீங்க. 35,000 ரெண்டமா வாங்குவாங்க. அதுக்கு 35,000 நீங்க பிலிப்ஸ் நல்லா வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா நீங்க சுக்கா போகணும்னு நீங்களுக்கு அதெல்லாம் வழி தெரியாது. உங்களுக்கு இதை போய் இதை வாங்கிட்டு போய் எப்படி வீட்டுல எதுவும் டிஜே எதுவும் போட மைக்கோட இருக்கு இருந்தா என்ன பண்ணுவாங்க? இவர் பாட போறாரா? ஆமா தூக்கு தூக்கு ஏய் ஃபர்ஸ்ட் இந்த தூக்கு தூக்கு மேல தூக்கு டப்பா வெள்ளையடு டப்பா அப்படியே மேலே ஒரு தூக்கு இங்கே இரு அங்க புடி கீழே டப்பா புடி நல்லா தூக்கு டேய் கை போடுறா தூக்கு அதெல்லாம் பில்ட் குவாலிட்டி எல்லாம் பக்கவா இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கு மாதிரி அந்த பொண்ணு இருக்கு அந்த இருக்கு இந்த பொண்ணு காண்டிலாம் வாங்கிருக்காங்க. வீடியோ நல்லா இருக்கு, எல்லாரும் தெரியுற மாதிரி. இந்த எல்லாரும் தெரியுற மாதிரி இருக்கு. அது ஸ்ரீதேவி பொண்ணா? ஜாமி கபூர் யாரோட பொண்ணா இருந்தாங்க? என்ன சார் வெளியில இப்ப போறவங்க எத்தனை மாசம் டிவி? 6 மாசம் டிவி. நம்ம சுபாஷ் அதான் இப்ப பாரு டபுள் சப் வரும் டபுள் சப் எனக்கு சவுண்ட் அடிச்சு படம் பார்க்குறேன். 33 ரூபா நீ வாங்கல இது மட்டும் நீங்க பின்ன இதுல எதுக்கு தெரியுமா சொல்றேன்? வீட்டுல மேல உட்காந்துப்பேன். தண்ணி எடுத்துருவாங்க வரும்போது இது எடுத்துருவாங்க. இந்த ஜூ பாக்ஸ்ல உள்ள ப்ராடக்ட்டுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். பெரிய சவுண்ட் பார், 2 சேட்டலைட் ஸ்பீக்கர், அதுக்கு 2 கிளாம்பு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு மேனுவல், அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிள்ஸ், 2 சப்வூஃபர் பாக்ஸ். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதோட சவுண்ட் அண்ட் குவாலிட்டி தான். இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கு, ஆக்ஸ் கேபிள் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆப்டிக்கல் கேபிள் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், அதோட இஆர் சப்போர்ட்டும் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து டால்பி அட்மாஸோட
எஃபெக்ட் இருக்கு. சரி, ஓகே. இதோட சப்போர்ட்டிங் என்னென்ன ஆடியோலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட ஆடியோ சப்போர்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயினான ஒரு திங் என்னன்னா, டால்பி அட்மாஸ் வந்து இதோட சப்போர்ட் இருக்கு. அதோட டிடிஎஸ் எக்ஸ் வேரியன்ட்டும் சப்போர்ட் ஆகும். ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. இன்க்ளூடிங் இதுல வந்து மைக்கும் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க மைக் வச்சு உங்களோட நீங்க எதுவும் சிங்கரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல வந்து அட்மாஸுக்கான ஒரு எஃபெக்ட் மட்டும் அப்பப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பாட்டோ இல்லைன்னா டால்பி அட்மாஸ்ல ஒரு சாங்கோ நீங்க எது பிளே பண்ணாலும் அதுக்கு ஏத்தாப்புல வேற லெவல்ல வந்து சப்போர்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் நீங்க இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களோட ரியர் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் கூட நீங்க மாத்தி கனெக்ட் பண்ணாலும் அதோட ஆடியோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க போடுற ஆடியோக்கு ஏத்தாப்புல டால்பி அட்மாஸ்க்கு ஏத்தாப்புல லெஃப்ட் அண்ட் ரைட் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். சேட்டலைட் ஸ்பீக்கர்ங்கிறதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் தான். வேற லெவல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட எங்க வீட்டுல நான் போட்ட ஒரு ஸ்பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியில எந்த அளவுக்கு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நீங்களே விஷுவலா பாருங்க, நான் காட்டுறேன். ஆனா அந்த ஒரு அந்த ஒரு பேஸ் லெவலா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. வீட்டுக்கு உள்ள போடுற அந்த சாங்குக்கு வெளியில டோர்ல இருக்கிற அந்த டோரோட வைப்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு இந்த பேஸ் அப்படி கேட்கும்போது செம்மையா இருந்துச்சு. ஏன்னா டபுள் சப்வூஃபர்ல வேற லெவல்ல இருந்துச்சு. இருந்தாலும் இதோட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு உள்ள கேட்கும் போதும் அந்த ஆடியோ வந்து கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்போ இந்த சவுண்ட் பாரோட குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இதுல நீங்க கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோல்ல நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சரௌண்டிங், மைக்குக்கு, சைடுல டிஎல்ஆர் கூட உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ரிமோட் கண்ட்ரோல்ல எல்லா எஃபர்ட்டும் இருக்கு, எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இதுல எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் மட்டும்தான். நீங்க நல்லா உங்களோட மொபைல்ல வந்து பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இல்ல ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு டக்குன்னு கட் ஆகிட்டு திருப்பி கனெக்ட் ஆகிக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. மிச்சப்படி இதை ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஆப்டிகல் கேபிளா இருக்கட்டும், இல்லை ஆக்ஸ் கேபிளா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு யூஎஸ்பியோட வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை இஆர் சப்போர்ட்லயே இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஃபர்தரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங்கிற ஆப்ஷனை தவிர மிச்சம் எல்லாத்துலயுமே வந்து பக்காவா இருந்துச்சு. நம்ம சவுண்ட் பாரோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மவுண்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு லாக் கொடுத்துருந்தாங்க, அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ்லேயே வந்து லாக் பண்ணியாச்சு டிவிக்கு கீழே. டாப் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. கண்ட்ரோல்ஸில் வந்து என்னென்ன வந்துடுதுன்னா, உங்களுக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோலு, அப்புறம் வால்யூம் வந்து மைனஸு ப்ளஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு மோட் சேஞ்சஸ். இந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும், சாரி டாப்பில் வந்துடும். இதில் ஃப்ரண்ட்டில் இன்னும் அடிஷ்னல் என்ன இருக்குது அப்படின்னா, டால்பி அட்மாஸுக்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது.
இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கம்பெனி பிராண்டிங் நேம் ஜிப்ரானிக்ஸ். இங்கே ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன மாதிரி சப்போர்ட்டுக்கான ஒரு வீடியோ வந்தாலும் அதுக்கான கண்டென்ட் வந்து இங்கே ப்ளே ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அடிஷ்னலாக அந்த இடத்துல ஒரு ஏர் ஹோல் விட்ருக்காங்க. இந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. இங்கே கடைசியில் எண்டில் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங்கு அண்டு டிடிஎஸ் எக்ஸுக்கான வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 3 ஸ்பீக்கர், டாப்பில் ஒரு 3 ஸ்பீக்கர் இருக்குது. இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி பவர் கனெக்ஷனு நான் வந்து இஆர்க்கில் வந்து சப்போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இஆர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவியோட வந்து இஆர்க்கோட பேரில் இருக்குது. இது ப்ளூடூத் கண்ட்ரோலோட சேட்டலைட் ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆகிரும். சேட்டலைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட்டு, அதே அப்படியே டாப்லேயே வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். இது வந்து உங்களுக்கு அட்மாஸுக்கான சப்போர்ட்டிங்க்கு வந்துடும். இது வந்து லைன், இது நீங்கள் வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூடூத்தில் பேர் ஆயிரும். லெஃப்ட் அண்ட் ரைட்டும் அதுவே பேர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சரௌண்டிங் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டாப்லேயும் வந்து ஸ்பீக்கர் வரும், சென்டர்லேயுமே வந்து ஸ்பீக்கர் வரும். இங்கே ஒரு ஏர் வந்துட்டு இதோட கனெக்டிவிட்டி பவரில் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட பாக்ஸ். 2 சப்வூஃபருமே வந்து மேலே ஒன்று லெஃப்ட்டு திரும்பியும் இன்னொன்று ரைட்டு திரும்பியும் இருக்குது. 2 ஸ்பீக்கருமே வந்து அவுட்ரு கண்டிஷனில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து செவுரு அணைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பேஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோலிங்காக கிடைக்கும். நல்லா அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம உட்காந்து சிட்டிங்ஸ் பிளேஸில் வந்து உட்காந்துருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அந்த சப்போட ஃபீலிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சவுண்ட் பாரோட ஓவரால் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த சவுண்ட் பாரை வாங்குறதுக்கும் ஆன்லைன் கூடைகள்ல இருந்து நான் வாங்குறதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓகே, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட டபுள் சப்வூஃபரோட ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு சவுண்ட் பார் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு சரிங்களா, இதே ப்ரைஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல சவுண்ட் பாரே வந்து வாங்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து தேவைப்படும். ஒரு பேஸ் லெவரா இருக்கேன், வாட்ஸ் வந்து 625 வாட்ஸ்க்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் நான் ஆன்லைன் கூடைகள்ல இருந்து இதை வாங்கினேன். நீங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் ஏன் கஸ்டமைஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டோரி இருக்கு. இது ஏன் வாங்கினதுக்கு சில ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து விருப்பம் என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிளிஃபையரா வந்து செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு விருப்பம். பட் இருந்தாலும் ஆம்பிளிஃபையருக்குமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 5.2ல ஒரு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இஆர் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு ஆப்டிமஸ் கேபிள் எல்லா சப்போர்ட்டும் வர்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலர்ஸ்ல எல்லா இடத்துலையுமே வந்து தேடி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 30,000ல இருந்து ஒரு பட்ஜெட் வந்து மினிமமாவே வந்துடும். ஆம்பிளிஃபையருக்கு மட்டும் நான் சொல்றேன். ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அடிஷ்னல் நம்ம வந்து செலவு பண்ணணும். டபுள் சப்புக்கு வாங்கணும், சரௌண்டிங் வாங்கணும், சென்டருக்கு வாங்கணும். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து அதிகமா கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் வந்து மினிமம்னு வச்சா கூட ஒரு 50-52,000க்கு வந்து போயிடும். அதனால இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்லைன் கூடைகள்ல இருந்து இந்த சவுண்ட் பாரா வாங்கினேன். இந்த சவுண்ட் பார் எனக்கு வந்து ஓகே, என்னோட எஃபெக்ட்டுக்கு என்னோட எப்படி சொல்றது, என்னோட விருப்பத்துக்கு அது ஓகே. உங்களுக்கு இதே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயோ லிங்க் எல்லாம் தர மாட்டேன். நீங்களே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சவுண்ட் பாரு இல்ல சப்வூஃபர் எது தேவை, உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தேடி பாருங்க. உங்களுக்கு ஏன்னா உங்களோட பட்ஜெட் உங்களோட ப்ரைஸ், நான் ஒரு லிங்க் கொடுத்து அதை தான் நீங்க வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது அவங்களோட விருப்பம். See you then, bye.